இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஹல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஒரு திருப்தியான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒரு திருப்தியை கொடுக்கறதுக்கு கர்த்தரால மட்டும்தான் முடியும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் பலனால் திருப்தி ஆவார்கள்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் திருப்தி இல்லை, எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் திருப்தி இல்லை, எவ்வளவு உடைகள் இருந்தாலும் திருப்தி இல்லை, எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்னைக்கும் மன நிறைவையும் திருப்தியையும் கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம திருப்தி அடைந்தவர்களாக மாறணும் அப்படின்னா கர்த்தரால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இங்கே தேவன் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை சாப்பிட்டு எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் திருப்தி இல்லாத நிலைமையில் இருந்தீங்க அப்படின்னா தேவனிடத்துல கொண்டு போய் உங்களுடைய காரியங்களை ஒப்புவித்து, ஆண்டவரே இதை ஆசீர்வதியும், இதை எனக்கு திருப்தியாக மாற்றி தரணும்னு நீங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா. திருப்தி இல்லாத வாழ்க்கையில் நம்ம இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை திருப்தி இல்லைன்னா ஏதோ நம்ம இடத்துல குறை இருக்குன்னு அர்த்தம். நம்ம திருப்தி அடையணும் அப்படின்னா எல்லாவற்றையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் ஆசீர்வதித்து அவருடைய கரத்திலிருந்து வாங்கி அதை அனுபவிக்கும் பொழுது நான் திருப்தி ஆகும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, 12 கூடை நிறைய மீதியான துணிக்கைகளை எடுத்தாங்களாமா. திருப்தி ஆனது மட்டும் இல்ல, மீதி எடுக்கவும் உதவி செய்தார். இன்றைக்கு பற்றாக்குறை இருக்கிறதா? ஹல்லேலூயா. போதுமான அளவு இல்லாமல் இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சரண்டர் ஆகும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எதுவாக இருந்தாலும் முதல்ல ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.